வணக்கம் நண்பர்களே. யாராவது உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து போயிருக்கிறார்களா? உங்களை ஏளனமாக பார்த்து சிரித்திருக்கிறார்களா? உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் கத்தி கூச்சலிட்டு உங்கள் தரத்தை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். மௌரிய பேரரசை உருவாக்கிய மகாமேதை சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களை அவமதித்தவர்களின் முகவரி தெரியாத அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்பதுதான் உண்மையான வெற்றி. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 10 தந்திரங்கள் வெறும் பேச்சு அல்ல, உங்களை மதிக்காதவர்களின் தூக்கத்தை கெடுக்கப் போகும் ராஜதந்திரங்கள். இந்த வீடியோவின் முதல் 10 நிமிடங்களிலேயே உங்கள் மனநிலை மாறப்போகிறது. தயாரா? ஏன் உங்களை மதிக்கவில்லை? முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் உங்களை ஏன் மதிக்கவில்லை? உங்களிடம் பணம் இல்லையா? பதவி இல்லையா? அல்லது அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறீர்களா? சாணக்கியர் கூறுகிறார், காட்டில் நேராக இருக்கும் மரங்களைத்தான் முதலில் வெட்டுவார்கள். அதாவது, நீங்கள் அளவுக்கு அதிகமாக பணிவாகவும் எளிமையாகவும் இருந்தால் இந்த உலகம் உங்களை மிதிக்கத்தான் செய்யும். அவமானம் என்பது ஒரு கசப்பான மருந்து போன்றது. அதை அப்படியே குடித்தால் கசக்கும். ஆனால் அதை வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றினால் உங்களை ஏளனம் செய்தவர்களே உங்களுக்கு குடைபிடிக்க காத்திருப்பார்கள். சாணக்கியர் நந்தவம்சத்து அரசனால் அவமானப்படுத்தப்பட்ட போது அழவில்லை. தன் சிகையை அவிழ்த்துவிட்டு சபதம் எடுத்தார். அதே நெருப்பு இன்று உங்களுக்குள் உருவாக வேண்டும். தந்திரங்களின் ஆழமான விளக்கம். எதிரி உங்களை தாக்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் குழம்பி விடுவார்கள். உங்கள் மௌனம் அவர்களை பலவீனப்படுத்தும். நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது. சாணக்கியரின் தந்திரப்படி உங்கள் அமைதிதான் உங்கள் முதல் ஆயுதம். உங்களை மதிக்காதவர்கள் முன் பழைய அடையாளத்தோடு நிற்காதீர்கள். அடுத்த சில மாதங்கள் மறைந்து வாழ பழகுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் திறமையை மெருகேற்றுங்கள். நீங்கள் மீண்டும் அவர்கள் முன் தோன்றும்போது அவர்கள் பார்த்த பழைய ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாது. உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ளாத முகம். ஒரு அரசன் எப்போதுமே தன் பலவீனத்தையும் கவலையையும் முகத்தில் காட்டக்கூடாது. உங்களை யாராவது காயப்படுத்தினால் உங்கள் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியக்கூடாது. உங்கள் உணர்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடிந்துவிட்டால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இந்த 10 நிமிடங்கள் ஒரு ஆரம்பம்தான் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் மதிப்பை விட உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்புதான் அதிகம். இனிவரும் பகுதியில் உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வெற்றியை கண்டு எப்படி மிரளப் போகிறார்கள் என்பதற்கான மீதி 7 தந்திரங்களை விரிவாக பார்க்கப் போகிறோம். குறிப்பாக, ஒரு எதிரியை தந்திரத்தால் வீழ்த்துவது எப்படி? சாணக்கியர் ரகசியமாக பயன்படுத்திய அந்த 10வது தந்திரம் என்ன? வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். உங்கள் வெற்றி சத்தம் போட தயாராகுங்கள். தந்திரம் 1. பதிலடி கொடுக்காத மௌனம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூழலை நினைத்து பாருங்கள். ஒரு நபர் உங்களை மிக கேவலமாக பேசுகிறார். சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உங்களையே பார்க்கிறார்கள். உங்கள் உள்ளுக்குள் கோபம் கொதிக்கிறது. இவனை இப்போதே 4 வார்த்தை கேட்டுவிட வேண்டும் என்று உங்கள் நாக்கு துடிக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் பதிலுக்கு பேசினால் என்ன நடக்கும்? நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் பலவீனத்தின் அடையாளம். சாணக்கியர் கூறுகிறார், உங்களை அவமதிப்பவன் உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி பார்க்கிறான். நீங்கள் கோபப்பட்டால் அவன் உங்களை வென்றுவிட்டான் என்று அர்த்தம். சாணக்கியரின் முதல் தந்திரம் பதிலடி கொடுக்காத மௌனம். இது தோல்வியால் வரும் அமைதி அல்ல, இது வெற்றியை குறிவைத்து எடுக்கப்படும் பின்வாங்கல். ஏன் நாம் அமைதியாக இருக்க வேண்டும்? அதற்கு 3 உளவியல் காரணங்கள் உள்ளன. எதிரியின் குழப்பம். ஒருவன் உங்களை தாக்கும்போது நீங்கள் அமைதியாக அவனது கண்களை பார்த்தால் அவன் பயப்படத் தொடங்குவான். இவன் ஏன் கத்தவில்லை? இவன் பின்னால் ஏதோ பெரிய சக்தி இருக்கிறதா? அல்லது இவன் நான் செய்யப்போகும் அடுத்த நகர்வை தெரிந்து வைத்திருக்கிறானா என்கிற சந்தேகம் அவனை உள்ளுக்குள் அரிக்கும். தரம் உயருதல். குறைக்கும் நாயுடன் சேர்ந்து நீங்களும் குறைத்தால் உங்களுக்கும் அதற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். உங்கள் மௌனம் உங்களை அந்த இடத்திலேயே ஒரு வெற்றியாளராக மாற்றுகிறது. ஆற்றல் சேமிப்பு. சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் ஆற்றல் அவனது வார்த்தைகளில் இருக்கிறது. தேவையற்ற விவாதத்தில் உங்கள் ஆற்றலை செலவழிக்காதீர்கள். அந்த ஆற்றலை உங்கள் அடுத்த இலக்கை நோக்கி திருப்புங்கள். சாணக்கியரின் வாழ்க்கையையே இதற்கு உதாரணமாகச் சொல்லலாம். நந்தவம்சத்து மன்னன் தனநந்தன் சாணக்கியரை சபையில் அவமானப்படுத்தி வெளியே தள்ளினான். அப்போது சாணக்கியர் தன் சிகையை அவிழ்த்துவிட்டு ஒரே ஒரு வரியைச் சொன்னார், இந்த வம்சத்தை அடிக்கும் வரை இதை முடிக்க மாட்டேன். அதற்கு பிறகு அவர் எந்த விவாதமும் செய்யவில்லை. மௌனமாக வெளியேறினார். அந்த மௌனத்தில்தான் அவர் சந்திரகுப்தனை உருவாக்கினார்.
பல வருடங்கள் அவர் அந்த திட்டத்தை இரகசியமாகச் செதுக்கினார். அவர் அன்று அங்கேயே நின்று சண்டையிட்டிருந்தால் ஒரு பேரரசை உருவாக்கியிருக்க முடியாது. உங்கள் மௌனம் என்பது ஒரு பெரிய போருக்கான ஆரம்பம். இன்றிலிருந்து இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது? இதோ 3 நிலைகள். நேரடி பார்வை. உங்களை யாராவது மதிக்காமல் பேசினால் தலை குனியாதீர்கள். அவர்கள் கண்களை நேருக்கு நேர் பாருங்கள். ஆனால் பேசாதீர்கள். புன்னகை. ஒரு சிறிய மெல்லிய புன்னகையை மட்டும் சிந்துங்கள். நீ பேசுவது எதையும் நான் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதை அந்த புன்னகை அவர்களுக்கு உணர்த்தும். இடத்தை விட்டு நகர்தல். அந்த இடத்தை விட்டு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள். உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் கொடுக்கும் இந்த அமைதியான பதிலடி அவர்களை வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைக்கும். உங்களை மதிக்காதவர்களை மிரள வைப்பதற்கான முதல் படி இதுதான். அடுத்த பகுதியில் இந்த மௌனத்திற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய 2வது தந்திரமான சுய முன்னேற்றம் பற்றி பார்ப்போம். அதுதான் உங்கள் வெற்றிக்கான அடித்தளம். தந்திரம் 2. ரகசியமாய் பலம் சேர்த்தல். முதல் தந்திரத்தில் நாம் பார்த்தது போல நீங்கள் அமைதியாகிவிட்டீர்கள். ஆனால் அந்த அமைதி என்பது ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதல்ல. சாணக்கியர் கூறுகிறார், ஒருவன் தன் அடுத்த நகர்வை ரகசியமாக வைத்திருக்கும் வரை மட்டுமே அவன் பாதுகாப்பானவன். உங்களை மதிக்காதவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அவன் பயந்து விட்டான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உங்களை ஏளனம் செய்வார்கள். அவர்கள் உங்களை எள்ளி நகையாடிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் இருட்டில் அமர்ந்து உங்கள் ஆயுதங்களை கூர்மைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சாணக்கியரின் 2வது தந்திரம், ரகசியமாய் பலம் சேர்த்தல். சாணக்கியரின் நீதி சாஸ்திரம் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை தருகிறது. உங்கள் மனதில் இருக்கும் திட்டத்தை ஒருபோதும் வாயால் சொல்லாதீர்கள். அதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருங்கள். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. நீங்கள் நான் இதை செய்யப்போகிறேன் என்று சொன்னால் உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் பாதையில் முட்டுக்கட்டை போடத் தொடங்குவார்கள். அவர்கள் உங்கள் நம்பிக்கையை உடைப்பார்கள். அதிர்ச்சி வைத்தியம். எதிரி உங்களை ஒரு சாதாரண ஆளாக கணக்கு போட்டிருக்க வேண்டும். திடீரென நீங்கள் ஒரு பெரிய வெற்றியுடன் அவர்கள் முன் தோன்றும்போது அந்த அதிர்ச்சியே அவர்களை பாதி நிலைகுலையச் செய்துவிடும். அந்த தருணத்தில் உங்களை எதிர்க்க அவர்களுக்கு துணிச்சல் வராது. பலம் என்பது வெறும் தசை வலிமை அல்ல. சாணக்கியரின்படி 3 விதமான பலங்களை நீங்கள் ரகசியமாக சேகரிக்க வேண்டும். அறிவு பலம். உங்களை மதிக்காதவர்கள் எதில் சிறந்தவர்களோ அவர்களை விட நீங்கள் அதிக விவரம் தெரிந்தவராக மாற வேண்டும். புத்தகங்கள் வாசியுங்கள், புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பொருளாதார பலம். சாணக்கியர் பணம் என்பதை ஒரு அதிகாரமாக பார்த்தார். உங்கள் வருமானத்தை உயர்த்த ரகசியமாக திட்டமிடுங்கள். செல்வம் சேரும்போது தானாகவே ஒரு கம்பீரம் வந்துவிடும். தொடர்பு பலம். தகுதியான மனிதர்களுடன் ரகசியமாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு பின்பலமாக நிற்பார்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது? காணாமல் போங்கள். தேவையற்ற பார்ட்டிகள், பொது இடங்கள், சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை பற்றி தேட வேண்டும், ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது. உங்கள் முன்னேற்றத்தை யாரிடமும் விளக்கிச் சொல்லாதீர்கள். உங்கள் கார், உங்கள் வீடு அல்லது உங்கள் பதவி உயர்வு, இவைதான் உங்களை மதிக்காதவர்களுக்கு செய்தியாக போக வேண்டும். நீங்கள் ரகசியமாகச் சேர்க்கும் இந்த பலம்தான் நாளை ஒரு சுனாமியாக மாறி உங்களை மதிக்காதவர்களை மிரள வைக்கப் போகிறது. அடுத்த பகுதியில் நீங்கள் சேர்த்த இந்த பலத்தை வைத்து 3வது தந்திரமான உணர்ச்சிகளை கையாளுதல் பற்றி பார்ப்போம். உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாத ஒரு நிலையை அடைவது எப்படி? தந்திரம் 3. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எதிரியை வீழ்த்துதல். உங்கள் பலவீனம் எங்கே இருக்கிறது நண்பர்களே? உங்களை மதிக்காதவர்கள் உங்களை தாக்கும்போது அவர்கள் எதை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? உங்கள் உணர்ச்சிகளை. நீங்கள் எப்போது கோபப்படுவீர்கள், எப்போது அழுவீர்கள், எதை கேட்டால் நீங்கள் உடைந்து போவீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். உங்களை அழவைப்பதன் மூலம் அவர்கள் ஒருவிதமான சந்தோஷத்தை அடைகிறார்கள். சாணக்கியர் கூறுகிறார், தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒருவன் தன் எதிரிக்கு அடிமையாகிறான். உங்களை மதிக்காதவர்களை நீங்கள் மிரள வைக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் ஒரு உணர்ச்சியற்ற பாறையாக மாற வேண்டும். இதுதான் 3வது தந்திரம், உணர்ச்சிகளை கையாளுதல். எதிரியின் வலையில் விழாதீர்கள். ஒருவர் உங்களை அவமதிக்கும் போது அவர் உங்கள் மனதில் ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் கத்தினால் அவர் உங்களை ஒரு முட்டாளாக பார்க்கிறார். நீங்கள் அழுதால் அவர் உங்களை ஒரு கோழையாக பார்க்கிறார். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர் குழப்பமடைகிறார். சாணக்கியரின் தத்துவப்படி
உங்கள் எதிரி உங்களை கோபப்படுத்த பார்க்கிறான் என்றால் அவன் உங்களை தோற்கடிக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். நீங்கள் கோபப்படாமல் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நகரும்போது அந்த எதிரி தன்னைத்தானே தோற்கடித்துக் கொண்ட உணர்வை அடைவான். இவனை என்ன செய்தாலும் அசைக்க முடியவில்லையே என்கிற எண்ணம் அவருக்குள் ஒரு தோல்வி மனப்பான்மையை உருவாக்கும். சாணக்கியர் தன் சீடர்களுக்கு கற்பித்த ஒரு பாடம். ஒரு அரசன் தன் முகத்தை ஒரு முகமூகூடியாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அல்லது கவலையாக இருக்கிறீர்களா என்று யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் எப்போதும் நிதானமாகவும் ஒருவிதமான புதிராகவும் இருக்க வேண்டும். நீங்கள் எதற்கும் கலங்காமல் இருக்கும்போது உங்கள் ஆளுமை ஒரு இமயமலை போல உயர்ந்து நிற்கும். அவர்களை விட நீங்கள் மனதளவில் பலமானவர் என்பதை இது அவர்களுக்கு நிரூபிக்கும். அறிவுள்ள ஒருவன் தன் எதிரியின் வார்த்தைகளை ஒருபோதும் இதயத்திற்கு எடுத்துச் செல்ல மாட்டான். அதை ஒரு தூசியைப் போல தட்டிவிட்டு தன் பாதையில் செல்வான். இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது? இதோ உங்களுக்கான வழிமுறைகள். தாமதமான எதிர்வினை. யாராவது உங்களை காயப்படுத்தினால் உடனே பதில் சொல்லாதீர்கள். 10 வரை எண்ணுங்கள். அந்த 10 வினாடிகளில் உங்கள் கோபம் மறைந்து அறிவு வேலை செய்யத் தொடங்கும். அலட்சியம். உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களை ஒரு பூச்சிய போல கருதுங்கள். ஒரு சிங்கத்திற்கு தெரியும் அது கழுதையின் கத்தலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று. வெற்றியில் கவனம். உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் இலக்கின் மீது திருப்புங்கள். இவன் சொன்ன வார்த்தைக்கு பதிலி கொடுக்க நான் ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்கிற வைராக்கியத்தை மட்டும் நெஞ்சில் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த 3வது தந்திரம் உங்களை மதிக்காதவர்களின் பார்வையில் உங்களை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றும். தந்திரம் 4. கம்பீரமான ஆளுமை மற்றும் தோற்றம். ஒரு பழமொழி உண்டு, ஆள் பாதி ஆடை பாதி. ஆனால் சாணக்கியர் இதை இன்னும் ஆழமாக பார்க்கிறார். அவர் கூறுகிறார், உலகம் உன்னை முதலில் உன் தோற்றத்தை வைச்சே எடை போடும். நீங்கள் எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும் ஒரு மூலையில் ஒடுங்கிப் போய் நலிந்த தோற்றத்துடன் இருந்தால் உங்களை மதிக்காதவர்கள் இன்னும் அதிகமாக உங்களை மிதிக்கத்தான் பார்ப்பார்கள். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே இவன் பழைய ஆள் இல்ல என்று மிரள வேண்டும். அதுதான் சாணக்கியரின் 4வது தந்திரம், கம்பீரமான ஆளுமை. இது வெறும் ஆடம்பரத்தை பற்றியது அல்ல, இது உங்கள் சுயமரியாதையை பற்றியது. சாணக்கியரின் நீதி சாஸ்திரம் ஒரு ராஜதந்திரி எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல விதிகளை கூறுகிறது. நேரான பார்வை. ஒருவரிடம் பேசும்போது அல்லது உங்களை அவமதிப்பவர் முன் நிற்கும்போது தரையை பார்க்காதீர்கள். நேருக்கு நேர் கண்கள் பார்த்து பேசுங்கள். இது உங்கள் தன்னம்பிக்கையை காட்டும். நிமிர்ந்த நடை. கூன் விழுந்து நடக்காதீர்கள். தோள்களை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி நடங்கள். குரல் வளம். மெல்லிய குரலில் பயந்து பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் குரலை கேட்டாலே அதில் ஒரு அதிகாரத்தை உணர வேண்டும். தோற்றம் என்பது விலை உயர்ந்த பிராண்டட் ஆடைகளை அணிவது என்று அர்த்தமல்ல. நேர்த்தி. உங்கள் தலைமுடி தாடி முதல் உங்கள் காலணிகள் வரை அனைத்தும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். ஒழுக்கம். ஒரு ஒழுக்கமான தோற்றம் நீங்கள் உங்களை எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை காட்டும். நீங்கள் உங்களை மதித்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களை மதிக்கும். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், ஒருவன் கந்தல் துணி அணிந்திருந்தாலும் அவனது அறிவு மதிக்கப்படும். ஆனால் அவன் ஒரு சபைக்குள் நுழையும் போது அவனது ஆடையே அவனுக்கு முதன்மையான மரியாதையை பெற்றுத்தரும். உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன் நீங்கள் மிக நேர்த்தியாக தோன்றும்போது அவர்கள் உங்களை ஒரு சவாலாக பார்க்கத் தொடங்குவார்கள். இதை இன்று முதல் எப்படி செய்வது? இதோ 3 எளிய வழிகள். ஆளுமை பயிற்சி. தினமும் கண்ணாடி முன் நின்று 5 நிமிடம் உங்கள் உடல் மொழியை சரி செய்யுங்கள். ஒரு வெற்றியாளன் எப்படி நிற்பான், எப்படி பேசுவான் என்று பயிற்சி எடுங்கள். சுத்தம் மற்றும் ஒழுங்கு. நீங்கள் வெளியே செல்லும்போது அது ஒரு சாதாரண இடமாக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த முறையில் உங்களை தயார்படுத்திச் செல்லுங்கள். சுயமரியாதை. உங்களை நீங்களே ஒரு அரசனாக அல்லது அரசியாக கருதுங்கள். நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்கும்போது உங்கள் உடலில் அந்த மிடுக்கு தானாகவே வந்துவிடும். உங்கள் இந்த அதிரடி மாற்றம் உங்களை மதிக்காதவர்களின் பார்வையில் உங்கள் மதிப்பை 10 மடங்கு உயர்த்தும். தந்திரம் 5. தகுதியானவர்களுடன் நட்பு கொள்ளுதல். ஒரு புகழ்பெற்ற பழமொழி உண்டு, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். சாணக்கியர் இதை இன்னும் தீவிரமாக பார்க்கிறார். அவர் கூறுகிறார், தகுதியில்லாதவர்களுடன் சேருவது ஒரு மனிதனின் அழிவுக்கு தொடக்கம். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை ஏன் மதிக்கவில்லை? ஒருவேளை நீங்கள் உங்களை விட தகுதி குறைந்தவர்களுடனும்
எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களுடனும் சுற்றி கொண்டிருக்கலாம். யார் உங்களை ஏளனம் செய்தார்களோ அவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்கள் நட்பு வட்டம் மாற வேண்டும். இதுதான் சாணக்கியரின் 5வது தந்திரம். தகுதியானவர்களுடன் நட்பு கொள்ளுதல். உங்கள் வெற்றியில் உங்கள் நண்பர்களுக்கு பெரிய பங்கு உண்டு. சாணக்கியர் எச்சரிக்கிறார், முட்டாள்களுடனும் பொறாமை பிடிச்சவங்களுடனும் பழகுவது விஷப்பாம்புடன் வாழ்வதற்குச் சமம். உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களை சுற்றி இருப்பவர்களை கவனியுங்கள். உங்களை பின்னோக்கி இழுக்கும் நண்பர்களை தயக்கமின்றி விலக்குங்கள். உங்களை அவமதிக்கும் போது அதை விடுடா என்று சொல்பவர்கள் அல்ல, அதை விட பெரிய ஆளாகி அவர்களுக்கு பதிலடி கொடு என்று தூண்டுபவர்கள்தான் உங்களுக்கு தேவை. வெற்றியாளர்கள் எப்போதும் சாதாரண மனிதர்களுடன் பழகுவதில்லை. அவர்கள் அறிஞர்களுடனும் செல்வாக்கு மிக்கவர்களுடனும் மட்டுமே நேரத்தை செலவிடுவார்கள். நீங்கள் யாரோடு அமர்ந்து பேசுகிறீர்கள் என்பதுதான் உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மறைமுகச் செய்தி. சாணக்கியர் சந்திரகுப்தரை வளர்க்கும்போது அவருக்கு போர்க்கலை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, பெரிய மனிதர்களுடன் எப்படி பழக வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். உயர்ந்த மனிதர்களை தேடுங்கள். உங்கள் துறையில் சாதித்தவர்களுடன் பழக முயற்சி செய்யுங்கள். அவர்கள் முன்னிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களை மதிக்காதவர்கள் உங்களை நெருங்கவே பயப்படுவார்கள். சாணக்கியரின் தந்திரப்படி நட்பு என்பது சும்மா கதை பேசுவதற்கு அல்ல, அது ஒருவருக்கொருவர் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும். மரியாதையை பகிர்தல். நீங்கள் ஒரு வலிமையான மனிதருக்கு நண்பராகும்போது அவருடைய அதிகாரமும் மரியாதையும் உங்களுக்கும் தானாகவே வந்து சேரும். தணிக்கை செய்யுங்கள். உங்கள் போனில் இருக்கும் கான்டாக்ட் லிஸ்டை பாருங்கள். அதில் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் 5 நபர்கள் யார், அவர்களை அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்கள். அறிஞர்களின் சங்கம். நீங்கள் பெரிய மனிதர்களிடம் பேசத் தயங்கலாம், ஆனால் அவர்கள் எழுதிய புத்தகங்களை வாசிப்பது கூட அவர்களுடன் பழகுவதற்குச் சமம். எங்கே உங்களுக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்தை விட்டு வெளியேறி உங்களை சரியாக மதிக்கும் அறிவுள்ள மனிதர்கள் இருக்கும் இடத்திற்குச் செல்லுங்கள். உங்கள் நட்பு வட்டம் உயரும்போது உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்களை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். இவன் எப்படி இவ்வளவு பெரிய மனிதர்களுடன் பழகுகிறான் என்கிற பிரமிப்பே அவர்களை மிரள வைக்கும். 6வது தந்திரம், பொருளாதார வலிமை, அதிகாரத்தின் அஸ்திவாரம். சாணக்கியர் ஒரு மிக கசப்பான உண்மையை சொல்கிறார். பணமில்லாதவன் நடைப்பிணத்திற்குச் சமம். அவனுடைய சொந்த உறவுகளே அவனை கைவிடும். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களிடம் செல்வம் இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை மதிக்காது. உங்களை மதிக்காதவர்கள் உங்களை ஏளனம் செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் நீங்கள் அவர்களை விட பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருப்பதுதான். உங்கள் வெற்றியால் அவர்களை மிரள வைக்க வேண்டும் என்றால் உங்கள் பணப்பையை நிரப்ப வேண்டியது அவசியம். இதுதான் சாணக்கியரின் 6வது தந்திரம், பொருளாதார வலிமை. செல்வம் என்பது வெறும் காசு அல்ல, அது ஒரு அதிகாரம். சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் முழுவதும் பொருளாதாரத்தை சுற்றியே நகர்கிறது. அவர் கூறுகிறார், அறம், இன்பம் ஆகிய இரண்டுமே பணத்தை அடிப்படையாக கொண்டவை. பாதுகாப்பு. உங்களிடம் பணம் இருந்தால் உங்களை யாரும் எளிதில் மிரட்டிவிட முடியாது. மரியாதை. நீங்கள் ஏழ்மையாக இருக்கும்போது சொன்ன அதே கருத்தை நீங்கள் கோடீஸ்வரராக மாறி கூறினால் உலகம் அதை வேதவாக்காக எடுத்துக்கொள்ளும். உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் குணத்தை பார்த்து மாறப்போவதில்லை. உங்கள் வளர்ச்சியையும் நீங்கள் அனுபவிக்கும் வசதிகளையும் பார்த்துதான் பொறாமையில் மிரளப்போகிறார்கள். சாணக்கியர் பணத்தை சேமிப்பதற்கும் பெருக்குவதற்கும் சில விதிகளை சொல்கிறார். வருமானத்தை விட செலவு குறைவாக இருக்கட்டும். ஆடம்பரத்திற்காக பணத்தை செலவு செய்யாதீர்கள். உங்களை மதிக்காதவர்களை கவர இப்போதே கடன் வாங்கி கார் வாங்காதீர்கள். முதலீடு பணத்தை சும்மா வைத்திருக்காமல் அதை வளரச் செய்யும் வழிகளில் முதலீடு செய்யுங்கள். நேர்மையான உழைப்பு. குறுக்கு வழியில் வரும் பணம் நிலைக்காது. உங்கள் உழைப்பால் உயரும்போது கிடைக்கும் அந்த கம்பீரம் உங்கள் எதிரிகளை நடுங்க வைக்கும். இன்றிலிருந்து பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள 3 விஷயங்களை செய்யுங்கள். கற்றல். உங்கள் வருமானத்தை உயர்த்தும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அறிவுதான் செல்வமாக மாறும். சேமிப்பு. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் எதிர்காலத்திற்காக ஒதுக்குங்கள். அதுதான் உங்கள் தன்னம்பிக்கையின் அஸ்திவாரம். அலட்சியம். உங்களை மதிக்காதவர்கள் முன் உங்கள் வறுமையை காட்டிக்கொள்ளாதீர்கள். அதே சமயம் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை பற்றி அவர்களிடம் தம்பட்டம் அடிக்காதீர்கள். நீங்கள் அமைதியாக பணத்தை சேர்த்து ஒரு நாள் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கும்போது உங்களை கிண்டல் செய்தவர்கள் உங்களுக்கு வழிவிட காத்து நிற்பார்கள்.
அதுதான் உண்மையான பழிவாங்கல். 7வது தந்திரம், பலவீனத்தை மறைத்து பலத்தை காட்டுதல். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது விஷம் உள்ளது போலவே சீர வேண்டும். அப்போதுதான் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உங்களை மதிக்காதவர்கள் எப்போதும் உங்கள் பலவீனத்தை தேடித்தான் அலைவார்கள். உங்கள் பயம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக ஏளனம் செய்வார்கள். எனவே உங்களுக்குள் 1000 பலவீனங்கள் இருந்தாலும் அதை உலகம் அறியாமலல் மறைத்து நீங்கள் ஒரு வலிமையான மனிதர் என்கிற பிம்பத்தை உருவாக்குவது மிக முக்கியம். இதுதான் சாணக்கியரின் 7வது தந்திரம், பலவீனத்தை மறைத்து பலத்தை காட்டுதல். ஏன் பலவீனத்தை மறைக்க வேண்டும்? சாணக்கியரின் நீதி சாஸ்திரம் கூறுகிறது, உன் மனக்கவலையையும் உன் தோல்வியையும் உன் குடும்ப ரகசியங்களையும் யாரிடமும் சொல்லாதே. எதிரியின் தாக்குதல். உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் கவலைகளைச் சொன்னால் அவர்கள் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள். மாறாக அதை வைத்தே உங்களை இன்னும் காயப்படுத்துவார்கள். அதிகார பிம்பம். உலகம் எப்போதும் வலிமையானவர்களுக்கு பின்னால் தான் செல்லும். நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவர் போல காட்டிக்கொண்டால் யாருமே உங்களை மதிக்க மாட்டார்கள். நீங்கள் ஒரு போராளி போல காட்டிக்கொண்டால் மட்டுமே உலகம் உங்களுக்கு வழிவிடும். சாணக்கியர் கற்றுத்தரும் இந்த தந்திரம் பொய் சொல்வதல்ல, இது ஒரு தற்காப்பு கலை. பயத்தை பகிராதீர்கள். உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் வெளியில் பேசும்போது உறுதியான குரலில் பேசுங்கள். குறைபாடுகளை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் தொழில் அல்லது வாழ்க்கையில் ஏதேனும் பின்னடைவு ஏற்பட்டால் அதை தம்பட்டம் அடிக்காதீர்கள். அதை ரகசியமாக சரி செய்யுங்கள். அதிகாரத்தை காட்டுங்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தெளிவாக கையாளுங்கள். இவனுக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் உங்களை மதிக்காதவர்கள் மனதில் பதிந்துவிட வேண்டும். இன்றிலிருந்து உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நிமிர்ந்த உடல் மொழி. உங்கள் தோள்கள் எப்போதும் தளர்ந்து இருக்கக்கூடாது. நிமிர்ந்து நிற்கும்போது உங்கள் தன்னம்பிக்கை வெளிப்படும். குறைவாக பேசுங்கள். நீங்கள் குறைவாக பேசும்போது மற்றவர்கள் உங்களை பற்றி தவறாக கணக்கு போட அஞ்சுவார்கள். அமைதியான ஆட்கள் ஆபத்தானவர்கள் என்கிற பிம்பத்தை உருவாக்குங்கள். உங்களை நீங்களே உறுதிப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நான் எதற்கும் சளைத்தவன் அல்ல என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் பலவீனம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும். உங்கள் பலம் மட்டும் உலகிற்கு தெரியட்டும். உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்கள் உறுதியைக் கண்டு வியக்கத் தொடங்குவார்கள். 8வது தந்திரம், காலத்திற்காக காத்திருத்தல். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உவமையை கூறுகிறார். ஒரு புத்திசாலி மனிதன் கொக்கை போல இருக்க வேண்டும். ஒரு கொக்கு குளக்கரையில் மீனுக்காக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஒற்றை காலில் அசையாமல் நிற்கும். மீன் அதன் எல்லைக்குள் வந்த அந்த நொடியே மின்னல் வேகத்தில் அதை பிடித்துவிடும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை சீண்டும் போதெல்லாம் நீங்கள் உடனே ஆவேசப்பட வேண்டிய அவசியமில்லை. பலம் குறைவாக இருக்கும்போது பாயக்கூடாது, பதுங்க வேண்டும். இதுதான் சாணக்கியரின் 8வது தந்திரம், காலத்திற்காக காத்திருத்தல். சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் ஒரு பதிலடி எதிரியை வாழ்நாள் முழுவதும் எழ முடியாமல் செய்துவிடும். சாணக்கியரின் நீதி சாஸ்திரம் கூறுகிறது, காலம் கனிந்து வரும் வரை உங்களை அவமதிப்பவனை தாங்கிக் கொள்ளுங்கள். முதிர்ச்சியற்ற தாக்குதல். நீங்கள் பலமில்லாத போது எதிரியை தாக்கினால் நீங்கள்தான் அடிவீர்கள். எதிரியின் பலவீனம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சறுக்கல் காலம் வரும். அந்த நேரத்திற்காக நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உங்களை மதிக்காதவர்கள் இன்று உச்சத்தில் இருக்கலாம். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் மோதினால் அது முட்டாள்தனம். அவர்கள் எப்போது சறுக்குகிறார்கள், எப்போது பலவீனம் அடைகிறார்கள் என்பதை உங்கள் கண்கள் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சாணக்கியர் சந்திரகுப்தரை தயார் செய்யும்போது கூட நந்தவம்சம் பலவீனமாகும் வரை காத்திருந்தார். காத்திருப்பது என்றால் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பது அல்ல. தயாரிப்பு. அந்த நேரத்தை உங்கள் அறிவையும் பொருளாதாரத்தையும் பெருக்க பயன்படுத்துங்கள். கவனிப்பு. உங்களை மதிக்காதவர்களின் நடவடிக்கைகளை தூரத்திலிருந்து கவனியுங்கள். அவர்களின் பலவீனம் எங்கே இருக்கிறது என்று நோட்டமிடுங்கள். தன்னடக்கம். இவன் எதற்கும் லாயக்கில்லை என்று அவர்கள் உங்களை நினைக்கட்டும். அது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கவசம். அவர்கள் உங்களை ஒரு ஆபத்தாக நினைக்காதவரை நீங்கள் ரகசியமாக வளர முடியும். இன்றிலிருந்து இந்த பொறுமையை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது? யாராவது உங்களை சீண்டினால், இன்று உனது காலம், நாளை எனது காலம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அமைதியாக நகருங்கள். இலக்கை மறக்காதீர்கள். உங்கள் பழிவாங்கல் என்பது அவர்களை அடிப்பது அல்ல, அவர்கள் கற்பனை செய்ய முடியாத ஒரு வெற்றியை காண்பதுதான்.
காலம் எப்போதுமே நேராக ஓடுவதில்லை. இன்று உங்களை ஏளனம் செய்பவர்களுக்கு ஒரு காலம் வரும்போது உங்கள் வெற்றி சத்தம் அவர்களின் காதுகளை துளைக்கும். அந்த ஒரு நொடிக்காக நீங்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தவம். 9வது தந்திரம், எதிர்ப்புகளை ஏணியாக்குதல். சாணக்கியர் ஒரு வியக்கத்தக்க கருத்தை சொல்கிறார். உன் நண்பர்களை விட உன் எதிரிகளே உனக்கு சிறந்த ஆசிரியர்கள். நாம் பொதுவாக நம்மை மதிக்காதவர்களை தவிர்க்க நினைப்போம் அல்லது அவர்களை வெறுப்போம். ஆனால் சாணக்கியர் அந்த எதிர்ப்பையே உங்கள் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று கற்றுத்தருகிறார். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை நோக்கி வீசும் கற்களை கொண்டு உங்கள் வெற்றிக்கான கோட்டையை கட்டுவதுதான் 9வது தந்திரம், எதிர்ப்புகளை ஏணியாக்குதல். சாணக்கியரின் தந்திரப்படி உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மீது வைக்கும் விமர்சனங்கள் உண்மையில் இலவசமான ஆலோசனை அறிக்கைகள். உங்கள் நண்பர்கள் உங்கள் முகஸ்துதிக்காக உண்மையைச் சொல்லத் தயங்கலாம். ஆனால் உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் பலவீனங்களை மிகத் துல்லியமாகச் சுட்டிக்காட்டுவார்கள். வெறித்தனம் ஒருவன் உங்களை தகுதியற்றவன் என்று சொல்லும்போது ஏற்படும் வலிதான் உங்களை விடியற்காலையில் எழுந்து உழைக்க வைக்கும் மிகப்பெரிய ஊக்கம். அவர்கள் உங்களை அவமதிக்கவில்லை என்றால் நீங்கள் இவ்வளவு வேகமாக ஓடியிருக்க மாட்டீர்கள். எனவே அவர்களின் ஏளன பேச்சுகளை உங்கள் மனச்சோர்வுக்கு பயன்படுத்தாமல் உங்கள் லட்சிய நெருப்பை இன்னும் அதிகமாக்க பயன்படுத்துங்கள். சாணக்கியர் ராஜதந்திரத்தில் ஒரு விதியை கூறுகிறார். தேவைப்பட்டால் உன் எதிரியிடமிருந்தும் நற்பண்புகளை கற்றுக்கொள். உங்களை மதிக்காத ஒருவன் ஒரு விஷயத்தில் உங்களை விட சிறந்தவனாக இருந்தால் பொறாமைப்படாமல் அவன் அந்த உயரத்தை எப்படி அடைந்தான் என்று கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆரோக்கியமான போட்டியை அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் மீது ஏவுங்கள். அவர்களை முந்த வேண்டும் என்கிற வெறிதான் உங்களை உலகத்தரமான ஒரு ஆளாக மாற்றும். சவால்களை ஏற்றுக்கொள்ளுதல். அவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு சவாலையும் ஏற்று முடித்து காட்டுங்கள். நீங்கள் முடிக்கும் ஒவ்வொரு சவாலும் அவர்களின் வாயை அடைப்பதுடன் உங்கள் சந்தை மதிப்பை உயர்த்தும். இன்றிலிருந்து உங்களை மதிக்காதவர்களை பார்க்கும்போது இப்படி கருதுங்கள். ஆசிரியராக பாருங்கள். இவன் என் குறையைச் சொல்கிறான், இதோ இதை நான் சரி செய்து கொள்கிறேன் என்று நினையுங்கள். எரிபொருளாக்குங்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் உங்களை அவமதிக்கும் போதும் அதை ஒரு டைரியில் குறித்து வையுங்கள். சோர்வடையும் போதெல்லாம் அதை எடுத்து பாருங்கள். மீண்டும் ஓடத் தொடங்குவீர்கள். நன்றி சொல்லுங்கள். மனதிற்குள் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களை ஒதுக்கியதால்தான் நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்ளத் தொடங்கினீர்கள். நீங்கள் அடையும் அந்த பிரம்மாண்டமான வெற்றியின் அஸ்திவாரமே அவர்கள் உங்களுக்கு கொடுத்த அவமானங்கள்தான் என்பதை உலகம் அறியும்போது உங்கள் தரம் பல மடங்கு உயரும். 10வது தந்திரம், மன்னித்தல் மற்றும் கடந்து செல்லுதல். நாம் 9 தந்திரங்களை பார்த்தோம். மௌனம் காத்தோம், பலம் சேர்த்தோம், ரகசியமாக திட்டமிட்டோம், பொருளாதார ரீதியாக உயர்ந்தோம். இப்போது வெற்றியின் உச்சாணி கொம்பில் நிற்கிறோம். உங்களை மதிக்காதவர்கள் இப்போது உங்கள் காலடியில் கிடக்கிறார்கள் அல்லது உங்களை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள். இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களை பழிவாங்கப் போகிறீர்களா? அவர்களை தேடிப்போய் அவமானப்படுத்தப் போகிறீர்களா? சாணக்கியர் கூறுகிறார், பலவீனமானவன் பழிவாங்குவான், பலமானவன் மன்னிப்பான், புத்திசாலி புறக்கணிப்பான். உங்களை மதிக்காதவர்களை மிரள வைக்கும் இறுதி தந்திரம் மன்னித்தல் மற்றும் கடந்து செல்லுதல். சாணக்கியரின் நீதி சாஸ்திரப்படி பழிவாங்குதல் என்பது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும் ஒரு செயல். தரம் தாழ்ந்து விடாதீர்கள். உங்களை அவமதித்தவன் ஒரு தரம் குறைந்த மனிதன் என்றால் நீங்களும் அவமானப்படுத்த நினைத்தால் அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நேரத்தின் மதிப்பு. நீங்கள் இப்போது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் நேரம் பொன்னானது. உங்களை மதிக்காதவர்களை பற்றி யோசிப்பதோ அவர்களை துன்புறுத்துவதோ உங்கள் தரத்தை குறைக்கும். மிரள வைக்கும் கருணை. உங்களை துன்புறுத்தியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் அந்த குற்ற உணர்வு இருக்கிறதே, அது நீங்கள் கொடுக்கும் எந்த தண்டனையையும் விட பெரியது. சாணக்கியர் சந்திரகுப்தருக்கு கற்றுக் கொடுத்த இறுதி பாடம் இதுதான். ஒரு பேரரசன் தன் எதிரிகளை விட பெரிய இதயத்தை கொண்டிருக்க வேண்டும். புறக்கணிப்பு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்பது போல வாழுங்கள். அதுதான் மிகப்பெரிய அவமானம். மன்னிப்பு. அவர்கள் சிறிய மனிதர்கள், அவர்களுக்கு அவ்வளவுதான் அறிவு என்று அவர்களை மன்னித்து விடுங்கள். ஆனால் அவர்கள் செய்த துரோகத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். அது நீங்கள் மீண்டும் ஏமாறாமல் இருக்க உதவும் பாடம். வெற்றியால் பதில் சொல்லுங்கள். உங்கள் வெற்றியின் வெளிச்சத்தில் அவர்கள் கண்கூச வேண்டும்.
நீங்கள் அவர்களை திரும்பி பார்க்க கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரண அடி. முடிவுரை. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 10 தந்திரங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை பல நூற்றாண்டுகளாக பின்பற்றி நிரூபிக்கப்பட்ட ராஜதந்திரங்கள். உங்களை மதிக்காதவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று சாணக்கியர் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். மௌனம் காப்பது தொடங்கி இரகசியமாக பலம் சேர்த்து பொருளாதார ரீதியாக உயர்ந்து இறுதியில் மன்னிக்கும் மனப்பக்குவத்தை அடைவது வரை இந்த பயணம் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு மாபெரும் ஆளுமையாக மாற்றும். இன்று உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் வருத்தப்படாதீர்கள். அந்த அவமானம்தான் உங்கள் வெற்றிக்கான அஸ்திவாரம். உங்களை மதிக்காதவர்கள்தான் நீங்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும் உண்மையான ஆசிரியர்கள். ஒரு நாள் வரும், அன்று நீங்கள் பேச மாட்டீர்கள், உங்கள் வெற்றி சத்தம் பேசும். அன்று உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூட தகுதியில்லாமல் திகைத்து நிற்பார்கள். இந்த 10 தந்திரங்களில் உங்களை மிகவும் கவர்ந்த அல்லது நீங்கள் உடனடியாக பின்பற்றப் போகும் தந்திரம் எது? அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். இதே போன்ற ஆழமான வாழ்வியல் மற்றும் சாணக்கியரின் தந்திரங்களை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் வெற்றியின் பயணம் இன்றே தொடங்கட்டும். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹிஸ்டரி ஆஃப் சாணக்கியா. நன்றி, வணக்கம்.